அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை கூட உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆயுசில் ஒரு நாளை கூட, ஒரு உயிர் தெழுந்த நாளை கூட ஆண்டவர் கிருபையாய் தந்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். ஒருமித்து கூடி வந்து ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் உருவாகவில்லை. ஆயினும் இந்த நேரலை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாவரும் இக்காலை ஆராதனைக்காக ஆயத்தத்தோடு இருக்கையில் நம்முடைய கண்களை மூடி நாம் இருக்கும் இடங்களில் ஜெபிப்போமாக. மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலையுமை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படிக்கு எங்கள் ஆயுசில் ஒரு நாளை கூட கூட்டி தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளை காண விரும்பின பலரும் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை சுவாமி. எங்கும் மரணங்களும் மரண பீதிகளும் பெருகிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபை மக்களையும் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வருகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த காலை ஆராதனை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துவக்க முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசனத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக சொல்லி செபிக்கிறோம். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்திலே அகன்று போய் சொல்கிறேன். எல்லா உள்ளங்களும் ஆராதிக்கும் நிலையில் ஆண்டவரை காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவதோடு நீர் மகிமை எடுத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரலை மூலமாக எங்களை பார்க்கிறவர்கள், எங்களோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அடியான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நடக்கும் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆராதிக்கும் நேரமாகும். ஆராதனை குழுவினரோடு சேர்ந்து நீங்கள் இருக்கும் இடங்களில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை மகிமைப்படுத்துமாக. Over to the worship team. Hallelujah. ஒரு மனமகிழ்ச்சி நாளை கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி இந்த வேளையிலுமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துகிறவர், இஸ்ரவேலின் மகிமை அவர். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர், பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர், எனக்காக யுத்தங்கள் செய்கிறவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், எல்லைசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, எல்லைசூரன் எங்கள்
துதிகளில் வாசம் செய்பவரே. எல்லைசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல்லைசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டீரே, மீட்டு கொண்டீரே. எல்லைசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல்லைசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. எல்லைசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல்லைசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் உம் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததி மேல் உம் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. எல்லைசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல்லைசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. எல்லைசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல்லைசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தங்கள் செய்கிறவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். எல்லைசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல்லைசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. எல்லைசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல்லைசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. எல்லைசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல்லைசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. எல்லைசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல்லைசூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா. நம்முடைய துதிகளில் வாசம் செய்கிறவர் அவர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். இந்த கால வேளையில வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய மேலான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலுமாய் ஒரு ಕನ್ನ ಪಾಡலை ಪಾಡಿ ದೇವ ನಾಮத்தை ಮಹಿಮೆಪಡುತ್ತುவோம். ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಆಡೋಣವೇ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಪಾಪದ ಮರಣದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಬದುಕಿಸಿದೆ ದೇವಾ. ಪಾಪದ ಮರಣದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಬದುಕಿಸಿದೆ ದೇವಾ. ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಎಂದೆಂದು ದೇವಾ, ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಎಂದೆಂದು ದೇವಾ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸುವೆ ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸುವೆ ದೇವಾ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನನ್ನಯ ಜೀವಿತವನ್ನು ತಿಳಿದಿರುವೆ ನೀನು, ನನ್ನಯ ಕುರಿತು ಹಿತವಾಗಿ ಚಿಂತಿಸುವೆ ನೀನು. ನನ್ನಯ ಜೀವಿತವನ್ನು ತಿಳಿದಿರುವೆ ನೀನು, ನನ್ನಯ ಕುರಿತು ಹಿತವಾಗಿ ಚಿಂತಿಸುವೆ ನೀನು. ನಿನ್ನಯ ಕರದಿ ಹಿಡಿದು ನನ್ನ ನಡೆಸಿರುವೆ ದೇವಾ, ನಿನ್ನಯ ಕರೆದು ಹಿಡಿದು ನನ್ನ ನಡೆಸಿರುವೆ ದೇವಾ. ನನ್ನ ಸಹಾಯ ನನ್ನ ಬಂಡೆ ನೀನೇ ಯೇಸಯ್ಯ, ನನ್ನ ಸಹಾಯ ನನ್ನ ಬಂಡೆ ನೀನೇ ಯೇಸಯ್ಯ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು. ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ ಯೇಸಯ್ಯ, ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ ಯೇಸಯ್ಯ. ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವ ದೇವಾ ಯೇಸಯ್ಯ, ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವ ದೇವಾ ಯೇಸಯ್ಯ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா, ನೀನಿಲ್ಲದೆ ನಾವು ಏನು ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு அளவில்லை ஆண்டவரே. அப்பா, பாவத்தில் இருந்த எங்களை கர்த்தாவே அப்பா மீட்டெடுக்கும்படிக்கு
இந்த உலகத்திலே தேவாட்டுக்குட்டியாய் வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ಸ್ತೋತ್ರಂ ಅಪ್ಪ. ಯೇಸುವೆ, ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಬಯಸುವೆ ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ಮುಖವ ನೋಡಲು ರಾಜ, ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿ ಸೇರಲು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, உம்முடைய சமூகத்திலே உம்மை பார்க்கும்படிக்கு இதோ ராஜா நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஹalleluya. Jesus. Thank you Lord. Jesus. ಯೇಸುವೆ, ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಬಯಸುವೆ. ಯೇಸುವೆ, ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಬಯಸುವೆ. ನಿನ್ನ ಹೃದಯ ಅರಿಯಲು ನಿನ್ ಚಿತ್ತವ ಮಾಡಲು, ನಿನ್ ಹೃದಯ ಅರಿಯಲು ನಿನ್ ಚಿತ್ತವ ಮಾಡಲು, ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಹೊಂದಲು ನಾನು ಬಯಸುವೆ. ಎಂದಿಗೂ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಲು ನಾನು ಬಯಸುವೆ. ಯೇಸುವೆ, ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಬಯಸುವೆ. ಶರಿಯಾಡನುವೆ. ಯೇಸುವೆ, ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಬಯಸುವೆ. ನಿನ್ ಮುಖವ ನೋಡಲು, ನಿನ್ ಸ್ವರವ ಕೇಳಲು, ನಿನ್ ಮುಖವ ನೋಡಲು, ನಿನ್ ಸ್ವರವ ಕೇಳಲು, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯ ಸೇರಲು ನಾನು ಬಯಸುವೆ. ಎಂದಿಗೂ ನಿನ್ನನ್ನು ಕೀರ್ತಿಸಲು ನಾನು ಬಯಸುವೆ. ಯೇಸುವೆ, ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ 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 ಬಯಸುವೆ. ನಿನ್ನ ಹೃದಯ, ನಿನ್ನ ಹೃದಯ ಹರಿಯಲು, ನಿನ್ ಚಿತ್ತವ ಮಾಡಲು, ನಿನ್ನ ಹೃದಯ ಹರಿಯಲು ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಚಿತ್ತವ ಮಾಡಲು ದೇವರೇ ಮಾಡಲು, ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಹೊಂದಲು ನಾನು ಬಯಸುವೆ. ಎಂದಿಗೂ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಲು ನಾನು ಬಯಸುವೆ. ಯೇಸುವೆ, ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಬಯಸುವೆ.
நரியனா இயேசுவே இயேசுவே ஓ இயேசுவே நின்னே இயேசுவே தாவீதின் குமாரனே இயேசுவே ஓ இயேசுவே நின்னே இயேசுவே 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 ஓ இயேசுவே நன்றி இயேசுவே எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர் இயேசு என்று கூப்பிடும் பொழுது ஓ நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya தாவீதின் குமாரனே எனக்கு மனமிரங்கும் என்று சொன்ன பொழுது மனமிரங்கின தேவாவியானவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடலாமே. இயேசுவே நின்னே இயேசுவே கடைசியாக இயேசுவே ஓ இயேசுவே நின்னே இயேசுவே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஓ மக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆவிலே நிரம்பி தேவனை ஆராதனை செய்வோமாக. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி இந்த காலை வேளையில பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறாரே. ஒரு முறை கூட கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா நான் அவனை விடுதலையாக்குவேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையில வாக்கு மாறாத தெய்வமாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உள்ளத்தினால் திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அப்பா உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர், எங்கள் துதிகளிலே ஆண்டவரே எங்கள் துதியை விரும்புகிறவர். அப்பா உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. வேதம் சொல்லுகிறது முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிப்போமாக. உன்னதமான தேவன், சகல நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவர், 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் இந்த காலை வேளையில நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவர் உன்னதமானவரை எல்லாருமாய் சேர்ந்து உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே
என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவர். நாடி தேடி வரும், நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. தகப்பன் கைவிடுவதே இல்லை. தகப்பன் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமான. எல்லாரும் சேர்ந்து உன்னதமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, உன்னதமானவரே. எல்லா பரிசுத்த கரங்களை உயர்த்தி உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, உன்னதமானவரே. அந்த காலவேளை என் உறைவிடம் உன்னதமான நிழலில் நமக்கு அடைக்கலம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. எஸ், என் உறைவிடம் விசுவாசத்தோடு உமரை கூட அறிக்கை பண்ணுவோம். எஸ், ஆம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். Thank you Lord. என் உறைவிடம் Thank you Jesus. Thank you. போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் தங்குவான். இந்த காலை வேளையும் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உன்னதமானவர்
நம் அனைவருக்கும் அடைக்கலமாயிருப்பதினாலே எதற்கும் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆம், இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் உங்க இல்லங்களில் இறங்கி வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்களா? ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நீர்கள் உன்னதமானவர், நீர்கள் சர்வ வல்லவர். உமக்குள் எங்களுக்கு அடைக்கலம், எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹலபா ஷகரபபபபபா உரபலபா ஷந்தரே கபதுரபா இகரபதுரியந்தரே. We worship you, Lord. We worship you. We worship you, Lord. இயேசு எங்கள் உன்னதமானவர், எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் கண்மலை, எங்கள் துருகம், எங்கள் நம்பிக்கையின் உறைவிடம் நீரே. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டீரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, ஆராதனை மத்தியில் இறங்கி வருபவர், ஆராதனை மகிழ்பவர் நீராயிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரங்களில் இவ்வாராதனை மீதி உள்ள பகுதிகளை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க ராஜா. உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்கும் போது எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். வார்த்தை பேசி இருக்கும் அடியார்களை சிலுவையின் மறைவில் மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். வசனத்தை கேட்கையில் பிள்ளைகளின் உள்ளங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருப்பீராக. மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை கூட நம்முடைய ஆயுசில் கர்த்தர் கூட்டி தந்தமைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ಒಂದು ನೂತನವಾದ ಭಾನುವಾರವನ್ನು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இன்றைய சூழ்நிலைகள் எல்லாம் நாம் பார்க்கையில் நாம் கூடி வந்து ஆராதிப்பதற்குரிய ஒரு ಅನುಕೂಲமான சூழ்நிலை பார்க்க முடியவில்லை. ಇಂದಿನ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನೋಡುವಾಗ ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಆಲಯದಲ್ಲಿ ಸೇರಿ ಬಂದು ಆರಾಧಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த சூழ்நிலை எதுவரைக்கும் நீடிக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. ಈ ಸನ್ನಿವೇಶವು ಎಷ್ಟರವರೆಗೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂದು ನಮಗೆ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு அனுகூலமோ நமக்கு விரோதமாய் இருக்கிறதோ, ಆದರೆ ಸನ್ನಿವೇಶಗಳು ಅನುಕೂಲವೋ ಅನಾನುಕೂಲವೋ ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ಎಲ್ಲಾ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬಹುದು. தாவீதுக்கு எல்லா சூழ்நிலையும் விரோதமாயிருக்கும் போதும் அவன் சற்றும் தைரியம் இழக்காமல் சொல்லுகிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார். ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಷ್ಟದ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿಯೂ ಆತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಕರ್ತನು ನನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಮನುಷ್ಯನು ನನಗೆ ಏನು ಮಾಡಾನು. அதனால் அருமை பிள்ளைகளே, சற்று மனம் தளர இடம் கொடுக்காதீங்க. ಆದುದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, ಸ್ವಲ್ಪವೂ ನಿರಾಶರಾಗಬೇಡಿರಿ. பல சவால்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை வரலாம். ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು, ವೇದನೆಗಳು, ಶ್ರಮಗಳು, ಪ್ರಯಾಸಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರಬಹುದು. ஆயினும் அவையொன்றும் நம்மை மேற்கொள்ள அனுமதிக்கலாகாது. ಆದರೆ ಅದು ಯಾವ ಸನ್ನಿವೇಶವು ನಮ್ಮ ಜೀವಿತದ ಮೇಲೆ ಜಯವನ್ನು ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. நமக்குள் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார்.
ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿದವನು ಕಡೆಗಾಣಿಸುವವನು ಆಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ. அவருக்காக வாழ்வதென்பது மிக அர்த்தமுள்ள ஒன்றாகும். ಆತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಜೀವಿಸುವುದು ಎಂದರೆ ಅದು ಅರ್ಥವುಳ್ಳದಾಗಿದೆ. அதெல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்லும். ಆದುದರಿಂದ ಸೋತು ಹೋಗಬೇಡಿರಿ. ದೇವರ ವಾಕ್ಯದ ಕಡೆಗೆ ನಾವು ಗಮನವನ್ನು ಹರಿಸೋಣ. இந்த நாளிலும் நம்முடைய தியான பகுதிக்காக யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களுக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ಇಂದಿನ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 6 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡೋಣ. கடந்த வாரம் நாம் தியானித்த பகுதியாவது இயேசுவின் மரணத்தின் போது சம்பவித்தவைகளும் மேலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் குறித்து நாம் தியானித்தோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮರಣ ಅಪ್ಪಿದಾಗ ನೋಡಿದ ಸನ್ನಿವೇಶಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುವುದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆದ ಸಂಭವಗಳಾಗಿವೆ. ஆம், கடந்த வாரம் நாம் தியானித்தோம், நமது ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದೆವು, ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದನು. காலை ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த முடியும். ಇಂದು ನಾವು ದೇವರನಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಬಹುದು. இயேசு ஜீவிக்கிறார். ಯಾಕಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಿಸುತ್ತಾನೆ. அவர் ஜீவிக்கிறபடியினால் நாம் நாளைய தினத்தின் சவால்களை சந்திக்க முடியும். ಆತನು ಜೀವಿಸುವುದರಿಂದ ನಾಳೆಯ ಸವಾಲುಗಳನ್ನು ನಾವು ಸಂಧಿಸಬಹುದು. அவர் ஜீவிக்கிறபடியால் நமக்கு எதிராக எழும்பும் எப்பேற்பட்ட புயல் காற்றையும் எதிர்காற்றையும் சந்திக்க முடியும். ಆತನು ಜೀವಿಸುವುದರಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವ ಎಲ್ಲಾ ಬಿರುಗಾಳಿಗಳನ್ನು ಎದುರುಗಾಳಿಗಳನ್ನು ನಾವು ಸಂಧಿಸಬಹುದು. அவர் ஜீவிக்கிறபடியால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை வெட்கப்படுத்தாத ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்குள் உண்டு. ಆತನು ಜೀವಿಸುವುದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸದ ಒಂದು ಜೀವಕರವಾದ ನಿರೀಕ್ಷೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் ஜீவிக்கிறார் என்ற நற்செய்தி நமக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறது. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆತನು ಜೀವಿಸುವುದರಿಂದ ನಮಗೆ ಆತನು ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இயேசுவின் சரீரத்தை பார்க்க வந்த ஸ்திரீகளிடம் தூதன் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಬಂದ ಆ ಸ್ತ್ರೀಗಳನ್ನು ನೋಡಿ ದೂತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದನು ನೆನಪಿನಲ್ಲಿರಬಹುದು. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்களில் அந்த தூதன் சொல்கிறான், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 6-7 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೂತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆತನನ್ನು ಇಟ್ಟ ಸ್ಥಳವನ್ನು ಬಂದು ನೋಡಿರಿ. மட்டுமல்ல, அவரை குறித்த விவரம் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவருடைய சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் போய் சொல்லுங்கள். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ದೂತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀವು ಪೇತ್ರನಿಗೂ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಬೇರೆ ಶಿಷ್ಯರಿಗೂ ಹೇಳಿರಿ, ಆತನು ಎದ್ದಿದ್ದಾನೆ. சுருக்கமாய் சொல்லுவதாயிருந்தால் வந்து பாருங்கள், போய் சொல்லுங்கள். ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಬಂದು ನೋಡಿರಿ, ಹೋಗಿ ಹೇಳಿರಿ. முதலாவது வந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்னும் செய்தி பெற்றுக்கொள்வது வேறு யாருக்கும் கிடைக்காமல் இந்த ஸ்திரீகளுக்கு கிடைத்த முதலாவது லாக்கியமாகும் அல்லது பாக்கியமாகும். ಯೇಸು ಎದ್ದಿದ್ದಾನೆ ಎಂಬ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡದು ಒಂದು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ ಈ ಸ್ತ್ರೀಗಳಿಗೆ. இரண்டாவதாக இந்த ஸ்லாக்கியம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாகும், நீங்கள் போய் சொல்லுங்கள். ಈ ಭಾಗ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಜವಾಬ್ದಾರಿ ಏನೆಂದರೆ ನೀವು ಹೋಗಿ ಹೇಳಿರಿ. இது நமக்கு எடுத்துரைப்பது என்னவென்றால்,
ಇದು ನಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, இயேசுவின் சீஷர்களாகிய நாம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯರಾಗಿರುವ ನಾವು, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்னும் செய்தி பெற்றுக்கொண்ட நாம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾನೆ ಎಂಬ ಸಂದೇಶವನ್ನು ಹೊಂದಿರುವ ನಾವು, மட்டுமல்ல அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை நம்முடைய வாழ்க்கை மாற்றின் அனுபவத்தை பெற்ற நாம், ಮಾತ್ರವಲ್ಲ ಆತನ ಪುನರುತ್ಥಾನದ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಜೀವಿತವಲ್ಲೇ ಬದಲಾವಣೆ ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ನಾವು, இந்த செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் பொறுப்பு நம்மேல் விழுந்துள்ளது. ಈ ಸಂದೇಶವನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ತಿಳಿಸುವುದು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದಿರುವ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது இந்த லாக்டவுன் நாட்கள் ಈ ಲಾಕ್ಡೌನ್ ದಿನಗಳು மே 3ஆம் தேதி வரை நீட்டப்பட்டுள்ளதினால் ಮೇ 3ನೇ ತಾರೀಕಿನವರೆಗೂ ಅದು ಉದ್ದ ಮಾಡಿರುವುದರಿಂದ நாம் வெளியரங்கமாய் போய் ஊழியம் செய்யவோ சுவிசேஷம் அறிவிக்கவோ முடியாது. ನಾವು ಬಹಿರಂಗವಾಗಿ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದೋ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದೋ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் நம்முடைய கரங்கள் இருக்கிறதான மொபைல் போன் மூலமாக ಆದರೆ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವ ಮೊಬೈಲ್ ಫೋನಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ SMS, வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் இப்படி பல துறையில் சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு வாய்ப்புண்டு. SMS ನಿಮಿತ್ತವಾಗಿ, ವಾಟ್ಸಪ್ ಮೆಸೇಜಸ್ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಫೇಸ್ಬುಕ್ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಂದೇಶಗಳಾಗಿ ಕಳುಹಿಸಬಹುದು. இந்த சூழ்நிலை நாம் பார்க்கையில் ಇಂದಿನ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ முக்கியமாக இயேசுவை அறியாத மக்கள் அவநம்பிக்கையோடு கூட தங்கள் நாட்களை கழிக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವ ಜನರು ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲದೆ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பல சூழ்நிலை மத்தியில் குழம்பி போயிருக்கின்றன. ಅನೇಕ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಅವರು ಗೊಂದಲದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. சூழ்நிலையின் அழுத்தங்கள் அவர்களை அலைகழித்துக் கொண்டிருக்கிறது. ಸನ್ನಿವೇಶದ ಒತ್ತಡಗಳು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಧಿಕವಾದ ನಿರಾಶೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சுவிசேஷம் அறிவிக்க அல்லது இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொடுப்பதற்குரிய நல்ல வாய்ப்பாகும் நம்மை பொறுத்தவரையில். ಇಂಥ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೊಡುವ ನಿತ್ಯ ಜೀವದ ಕುರಿತಾಗಿ, ಸಂತೋಷದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಸಾರಿ ಹೇಳಲಿಕ್ಕಿರುವ ಒಳ್ಳೆಯ ಸಮಯವಾಗಿದೆ. ஆதலால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಆದುದರಿಂದ ಪ್ರಿಯವಾದ ದೇವ ಜನರೇ, எப்படியாவது நாம் அனுபவிக்கும் சந்தோஷம், சமாதானம், இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு நாம் வாய்ப்புகளை பயன்படுத்தி ನಾವು ಅನುಭವಿಸಿರುವ ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ, ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಯಾವುದಾದರೂ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿಸಬೇಕು. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதியில் ಇಂದು ನಾವು ಧ್ಯಾನಿಸುವ ಭಾಗದಲ್ಲಿ இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின 3வது தரிசனமாகும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ 3ನೇ ಸಲ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದದಾಗಿದೆ. அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 12 முறை தம்மை பலருக்கு பல சூழ்நிலையில் வெளிப்படுத்தினார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ನಂತರ 12 ಸಾರಿ ಆತನು ಹಲವರಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡನು. அதை நாம் வேகமாக பார்க்க போகிறோம். ಅದು ಬೇಗನೆ ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு இயேசுவின் கல்லறை அண்டை அவர் தம்மை வெளிப்படுத்தினார். ಪ್ರಥಮವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಗ್ದಲ ಮರಿಯಳಿಗೆ ತನ್ನನ್ನು ತಾನೇ ಕಾಣಿಸಿಕೊಂಡನು ಸಮಾಧಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ. இதை யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் 11 முதல் 18 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். ಇದನ್ನು ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 11ರಿಂದ 18ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ನೋಡುತ್ತೇವೆ. இரண்டாவதாக கல்லறை நின்று திரும்பி வந்த ஸ்திரீகளுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினதை மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸಮಾಧಿಯಿಂದ ಹಿಂತಿರುಗುತ್ತಾ ಇದ್ದಾಗ ಬಂದ ಸ್ತ್ರೀಯರನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವರಿಗೆ ತೋರ್ಪಡಿಸಿದನು. ಅದನ್ನು ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 9-10 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. மூன்றாவதாக இயேசுவை மறுதலித்த பேதுருவுக்கு லூக்கா சுவிசேஷம் 24
34 வெளிப்படுத்துகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿರಾಕರಿಸಿದ ಅಥವಾ ತಳ್ಳಿ ಹೇಳಿದ ಪೇತ್ರನಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದು ಲೂಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಾಕ್ಯ. நான்காவதாக எம்மாவூருக்கு போய்க் கொண்டிருக்கும் 2 சீஷர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தினதை லூக்கா 24ஆம் அதிகாரத்தின் 13 முதல் 32 வரை வாசிப்பீர்கள். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ಎಮ್ಮಾವು ಗ್ರಾಮಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದ ಇಬ್ಬರು ಶಿಷ್ಯರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಾಣಿಸಿಕೊಂಡನು. ಅದು ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 13ರಿಂದ 32ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ನೋಡುತ್ತೇವೆ. ஐந்தாவதாக தோமாவை தவிர எல்லா சீஷர்களுக்கும் லூக்கா 24ஆம் அதிகாரத்தின் 36 முதல் 43 வரை. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 36ರಿಂದ 43ರವರೆಗೆ ಕಡೆಯದಾಗಿ ತೋಮನಿಗೆ ಆತನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. ஆறாவதாக ஒரு வாரத்துக்கு பிறகு அனைத்து சீஷர்களுக்கும் ஒரு ஞாயிறு மாலையில் இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். ಆರನೆಯದಾಗಿ ಒಂದು ಭಾನುವಾರ ಸಂಜೆಯ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ತನ್ನ ಎಲ್ಲಾ ಶಿಷ್ಯರಿಗೂ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. இதை யோவான் சுவிசேஷம் 20:26 முதல் 31 வாசிப்பீர்கள். ಇದು ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 26ರಿಂದ 31ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ನೋಡುತ್ತೇವೆ. ஏழாவதாக கலிலேயா கடலண்டை மீன் பிடிக்க போன 7 சீஷர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். ಏಳನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ತನ್ನ 7 ಶಿಷ್ಯರಿಗೆ ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 6 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆತನು ಅವರಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. இதை யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 25 வசனத்தில் வாசிப்பீர்கள். ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 25 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அடுத்து எட்டாவதாக கலிலேயா வண்டை 500 சீஷர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். ಗಲಿಲಾಯ ಸಮುದ್ರದ ನದಿ ತೀರದಲ್ಲಿ ಆತನು 500 ಜನರಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡನು. இதை மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் 16 முதல் 20 வசனத்தில் அதோடு கூட 1 கொரிந்தியர் 5:6லும் பார்க்கலாம். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 16ರಿಂದ 20ರಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ 1 ಕೊರಿಂಥಿಯ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. மேலும் யாக்கோபுக்கு தம்மை வெளிப்படுத்தினதை 1 கொரிந்தியர் 15:7 வாசிப்பீர்கள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾಕೋಬನಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದದನ್ನು 1 ಕೊರಿಂಥಿಯ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. பத்தாவதாக இயேசுவின் பெரிய கட்டளையை பெற்றுக்கொண்ட சீஷர்களுக்கு மத்திய 28ஆம் அதிகாரத்தின் 16 முதல் 20 வசனங்கள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕಡೆಯ ದೊಡ್ಡ ಆಜ್ಞೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ಶಿಷ್ಯರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 18ರಿಂದ 20ರಲ್ಲಿರುವ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. 11ஆவதாக இயேசு தாம் பரமேறி போகையில் அங்கு கூடியிருந்த சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 3 முதல் 11 வரை வாசிப்பீர்கள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ರಿಂದ 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினதை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே பவுல் கூறுகிறார். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕಡೆಯದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. ಅದು 1 ಕೊರಿಂಥಿಯ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. இதெல்லாம் நேரம் எடுத்து உங்களுக்கு சொல்ல காரணம் என்னவென்றால் ಇದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಸಮಯವನ್ನು ತೆಗೆದು ಹೇಳುವುದಕ್ಕೆ நீங்கள் ಕಾರಣವೇನೆಂದರೆ குறித்து வைத்து இப்பகுதிகளுக்கு மீண்டும் சென்று அதை ஆராய்ந்து படிப்பது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். ನೀವು ನಂತರ ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಈ ಭಾಗಗಳನ್ನು ಓದಿ ಧ್ಯಾನಿಸಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಕಲಿಯುವುದು ಅದು ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. இந்த நாள் நாம் பார்க்க போவது ಇಂದು ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿರುವುದು தமது 7 சீஷர்களுக்கு தமது தரிசனங்களின் வரிசையில் 7வது தரிசனத்தை குறித்தாகும். ಇಂದು 7ನೇ ಸರಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 7 ಶಿಷ್ಯರಿಗೆ ತನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿದ್ದಾಗಿದೆ. உங்கள் வேதாகமத்தில் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 6 வசனங்களை எங்களோடு சேர்ந்து வாசிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದು ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 6 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ಓದಿಕೊಳ್ಳಿ. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும்
கலிலேயா நாட்டிலுள்ள கானாவூரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு அவர்கள் மற்றவர்களை நோக்கி மீன்பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க ಮಾಟಾದಿರಂದಾர்கள். ತರುವಾಯ ಯೇಸು ತಿಬೇರಿಯದ ಸಮುದ್ರದ ಬಳಿಯಲ್ಲಿ ಶಿಷ್ಯರಿಗೆ ತಿರುಗಿ ತನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಂಡ ರೀತಿ ಯಾವುದೆಂದರೆ, ಸೀಮೋನ ಪೇತ್ರನು, ದಿದುಮನೆಂಬ ಥೋಮನು, ಗಲಿಲಾಯದ ಕಾನಾ ಊರಿನ ನತಾನಿಯೇಲನು, ಜೆಬೆದಾಯನ ಕುಮಾರನು ಆತನ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ 2 ಕೂಡಿದ್ದರು. ಅವರಿಗೆ ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು, ನಾನು ಮೀನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆಂದು ಹೇಳಲು ಅವರು, ನಾವು ನಿನ್ನ ಸಂಗಡ ಬರುತ್ತೇವೆ ಅಂದರು. ಅವರು ಹೊರಟು ದೋಣಿಯನ್ನು ಹತ್ತಿದರು. ಆದರೆ ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮೀನು ಸಿಗಲಿಲ್ಲ. ಬೆಳಗಾಗುವಾಗ ಯೇಸು ದಡದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದನು. ಆದಾಗ್ಯೂ ಶಿಷ್ಯರು ಆತನನ್ನು ಯೇಸುವೆಂದು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ಆಗ ಯೇಸು ಅವರನ್ನು, ಮಕ್ಕಳಿರ, ಊಟಕ್ಕೆ ನಿಮಗೆ ಏನೂ ಇಲ್ಲವೇ ಎಂದು ಕೇಳಲು ಅವರು ಇಲ್ಲವೆಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ಆತನು ಅವರಿಗೆ, ನೀವು ದೋಣಿಯ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಬಲೆ ಬೀಸಿದರೆ ಸಿಕ್ಕುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ಅವರು ಹಾಗೆ ಬೀಸಿದಾಗ ಮೀನುಗಳು ಬಹಳ ಹೆಚ್ಚಾಗಿ ಸಿಕ್ಕಿದ್ದರಿಂದ ಬಲೆಯನ್ನು ಎಳೆಯುವುದಕ್ಕೆ ಆಗದೆ ಹೋಯಿತು. இந்த தரிசனத்தை பார்க்கையில் இயேசுவின் 12 தரிசனங்களில் தமது சீஷர்களுக்கு அளிக்கும் 3வது தரிசனமாகும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಪುನರುತ್ಥಾನದ ನಂತರ 12 ಸರಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುವುದನ್ನು ನೋಡುವಾಗ ಇದು ಆತನ 7ನೇ ಸಲ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವುದಾಗಿದೆ. இங்கே வாசிக்கப்படும் திபேரியா கடல் எனப்படுவது கலிலேயா கடல் என்றும் அழைக்கப்பட்டது. ಇಲ್ಲಿ ಓದುವ ತಿಬೇರಿಯ ಸಮುದ್ರವನ್ನು ಗಲಿಲಾಯ ಸಮುದ್ರನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. உங்களுக்கு தெரியும், இந்த கலிலேயா கடல் அல்லது திபேரியா கடல் சாதாரணமுள்ள கடல் மட்டத்துக்கு 700 அடி ஆழமாய் அல்லது உயரம் குறைந்ததாய் காணப்பட்டதாகும். ಈ ಗಲಿಲಾಯ ಸಮುದ್ರವು ಸಮುದ್ರದ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 700 ಅಡಿ ಇನ್ನೂ ಆಳವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. 2ாம் வசனத்துக்கு வரும்போது மீன்பிடிக்க போகிறதான சீஷர்களை குறித்து வாசிக்கிறோம். 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಮೀನು ಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಹೋದ ಶಿಷ್ಯರ ಕುರಿತಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. முதலாவது சீமோன் பேதுரு, அடுத்து திதிமு என்னப்பட்ட தோமா, அது மட்டுமல்லாமல் கலிலேயா நாட்டில் உள்ள கானாவூரான் ஆகிய நாத்தான்வேல், செபதேயுவின் குமாரர் என்று அறியப்படுகிற யாக்கோபு, யோவான், அவருடைய சீஷரில் வேறு 2 பேருமாக இங்கனமாக 7 பேர்களை கொண்ட ஒரு குழுவாக காணப்படுகிறார்கள். ಸೀಮೋನ ಪೇತ್ರನು, ದಿದುಮನೆಂಬ ಥೋಮನು, ಗಲಿಲಾಯದ ಕಾನಾ ಊರಿನ ನತಾನಿಯೇಲನು, ಜೆಬೆದಾಯನ ಕುಮಾರರು, ಆತನ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ 2 ಎಂದು ನೋಡುವಾಗ 7 ಜನರು ಒಟ್ಟಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. வழக்கமாக 7 என்று சொல்லும்போது விசுவாசிகள் பர்ஃபெக்ட் நம்பர் அல்லது பூரண எண்ணிக்கை என்றும் சொல்லுவார்கள். ಸಾಧಾರಣವಾಗಿ ನೋಡುವಾಗ ವಿಶ್ವಾಸಿಗಳು 7 ಎಂಬ ಸಂಖ್ಯೆಯನ್ನು ಪೂರ್ಣವಾದ ಸಂಖ್ಯೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. So maybe ஒரு பூரணமான குழுவோடு இவர்கள் போகிறார்கள். ಇವರು ಒಂದು ಪೂರ್ಣವಾದ ಒಂದು ತಂಡದಿಂದ ಹೋಗುತ್ತಾರೆ. 3ாம் வசனத்துக்கு வரும்போது 3ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ಬೇರೆಯವರನ್ನು ನೋಡಿ, மீன்பிடிக்க போகிறேன் என்றான். ನಾನು ಮೀನು ಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். ಅದಕ್ಕೆ ಅವರು, ನಾವು ನಿನ್ನ ಸಂಗಡ ಬರುತ್ತೇವೆ ಅನ್ನುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். ಅವರು ತಕ್ಷಣವೇ
ಹೊರಟು ಹೋಗಿ ದೋಣಿಯನ್ನು ಹತ್ತಿದರು. அப்படி என்றால் அவருடைய திட்டங்கள், அவருடைய பிரயாணம் எல்லாம் வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ಅವರ ಯೋಜನೆಗಳು, ಅವರೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಶೀಘ್ರವಾಗಿ ಬೇಗನೆ ಅವರು ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருவருக்கொருவர் அவர்கள் கலந்து ஆலோசிக்கவோ ஒன்றும் செய்யவில்லை. ಅವರು ಆಲೋಚನೆಯನ್ನು ಮಾಡದೆ ತಕ್ಷಣ ತೆಗೆದುಕೊಂಡ ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ಹಾಗೆಯೇ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾ போகிறார்கள். ಬೇಗನೆ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மூன்றாம் வசனத்தின் கடைசிக்கு நாம் வரும்போது என்ன வாசிக்கிறோம் என்றால், ಆದರೆ 3ನೇ ವಾಕ್ಯದ ಕಡೆಯ ಭಾಗಕ್ಕೆ ಬರುವಾಗ ಏನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ ಅಂದರೆ, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ಆದರೆ ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮೀನು ಸಿಗಲಿಲ್ಲ. நம்முடைய பாஷையில சொல்ல போனா ஒரு நெத்தலி கூட கிடைக்கல. ನಮ್ಮ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಒಂದು ನತ್ತಲಿಯೂ ಸಿಗಲಿಲ್ಲ. ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், இந்த சீஷர்கள் செய்யும் காரியம் சரியல்ல. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಯೋಚಿಸಬಹುದು, ಈ ಶಿಷ್ಯರು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವು ಸರಿ ಅಲ್ಲ. ஆனால் உண்மை சொல்ல போனாலே அவர்கள் மீன்பிடிக்க போவதன் மூலம், ಆದರೆ ನಿಜಾಂಶವೇನೆಂದರೆ ಅವರು ಮೀನು ಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಹೋಗುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ இயேசுவோடு செய்த சமர்ப்பணத்தை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்பதல்ல, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಮಾಡಿದ ಸಮರ್ಪಣವನ್ನು ಅವರು ತಳ್ಳಿ ಹಾಕಿದರು ಎಂಬುದಾಗಿ அல்லது ಅಲ್ಲ, சுவிசேஷம் அறிவிக்கும் பணியை அவர்கள் நிராகரித்தார் என்றும் அல்ல. ಆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವ ಆ ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಅವರು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿಯೂ ಅಲ್ಲ. அவளுக்கு தெரியும் தங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று. ಅವರಿಗೆ ತಿಳಿದಿತ್ತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾನೆ ಎಂದು. ஆனால் அடுத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் அவளுக்கு சொல்லப்படவில்லை. ಆದರೆ ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಅವರು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬ ಆದೇಶವನ್ನು ಅವರು ಹೊಂದಿಕೊಂಡಿರಲಿಲ್ಲ. பரிசுத்தாவியின் நிறைவுக்காக எருசலேமில் போய் காத்திருக்க வேண்டும் என்றும் கட்டளை பெறவில்லை. ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಅವರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಕಾದಿರಬೇಕು ಎಂಬ ಆಜ್ಞೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆதலால் தங்களின் தேவையும் தங்கள் குடும்ப தேவைகளையும் சந்திக்க வேண்டியது அவர்கள் பொறுப்பாக இருந்தது. ಆದುದರಿಂದ ಅವರ ಅಗತ್ಯಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅವರ ಕುಟುಂಬದ ಅಗತ್ಯಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಅವರು ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು. அவர்கள் மீன்பிடிக்க போனதில் எந்த தவறும் இல்லை. ಅವರು ಮೀನು ಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಹೋದದರಲ್ಲಿ ಯಾವ ತಪ್ಪು ಇಲ್ಲ. ஆனால் என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே கிடைக்கவில்லை. ಅವರು ರಾತ್ರಿ ಇಡೀ ಶ್ರಮ ಪಟ್ಟರು, ಏನೂ ಸಿಗಲಿಲ್ಲ. ராம் முழுவதும் எடுத்த பிரயாசத்தின் பலன் பூஜ்யமாயிருந்தது. ಅವರು ರಾತ್ರಿ ಇಡೀ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದರ ಫಲಿತಾಂಶವು ಅದು ಶೂನ್ಯವಾಗಿತ್ತು. நான் இப்படியாய் கற்பனை செய்தேன். ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಲ್ಪಿಸಿಕೊಂಡೆನು. இந்த சீஷர்கள் மிகவும் சோர்ந்து போன நிலையில் காணப்படுகின்றனர். ಈ ಶಿಷ್ಯರು ಬಹಳ ನಿರಾಶೆಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದರು. குழுவின் தலைவர் பேதுருவாகும். ತಂಡದ ನಾಯಕ ಪೇತ್ರನು ಆಗಿದ್ದಾನೆ. அவன் வெறும் மீன் பிடிப்பவன் மட்டுமல்ல, ಆತನು ಮೀನು ಹಿಡಿಯೋನು ಮಾತ್ರವಲ್ಲ, மாறாக மீன் பிடிக்கும் தொழிலில் மிக சாமர்த்தியமுள்ளவன். ಮೀನು ಹಿಡಿಯುವ ಕೆಲಸದಲ್ಲಿ ಅಥವಾ ಒಂದು ಉತ್ತಮ ಬೆಸ್ತನಾಗಿದ್ದನು. இயேசு அவனை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் வரைக்கும் அவன் மீனவ தொழிலில் இருந்தவனாகும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು ಎಂದು ಹೇಳುವವರೆಗೂ ಆತನು ಬೆಸ್ತನಾಗಿದ್ದನು. ஆனால் இப்பொழுது அவனது சாமர்த்தியம் எல்லாம் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. ಆದರೆ ಈಗ ಆತನ ಚತುರತೆ ಎಲ್ಲ ಅಥವಾ ಸಾಮರ್ಥ್ಯವೆಲ್ಲ ಸೋಲಿನಲ್ಲಿ ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತಾ ಇದೆ. தனிப்பட்ட நிலையில் அவனுக்குள்ளே ಸೋಲು ಕಾಣಪಟ್ಟಿருக்கு. ತನ್ನ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಸೋಲಿನ ಅನುಭವ ಅಥವಾ ನಿರಾಶೆಯ ಅನುಭವ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದೆ. மேலும் அவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. ರಾತ್ರಿ ಇಡೀ ಪ್ರಯಾಸಪಟ್ಟರು, ಒಂದು ಮೀನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. அப்படி என்றால் மீன் ಅಗப்படக்கூடிய ಅನುಕೂಲமான நேரமெல்லாம் ನಷ್ಟமாயிற்று. ಅಂದರೆ ಮೀನು ಲಭ್ಯವಾಗುವ ಆ ಸಮಯವೆಲ್ಲ ರಾತ್ರಿ ಇಡೀ ಆಗಿತ್ತು, ಅದು ನಷ್ಟವಾಯಿತು. அது மட்டுமல்ல, அவர்கள் மீன் பிடித்து அதை விற்று அதன் மூலம் வரும் பணத்தை குடும்பத்தை போஷிக்க கொண்டு போக வேண்டியிருந்தது. ಮಾತ್ರವಲ್ಲ, ಮೀನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಅದನ್ನು ಮಾರಾಟ ಮಾಡಿ ಆ ಹಣದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ತಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಪೋಷಿಸಬೇಕಾಗಿತ್ತು. ஆனால் அவர்களோ எல்லா துறையிலும் தோல்வியை
தோல்வியுற்று ಆದರೆ காணப்படுகின்றனர். ಅವರು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಿದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದರು. எல்லாமே அவளுக்கு விபரீதமாய் காணப்படுகிறது. ಎಲ್ಲವೂ ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. என்னை கேட்கிற அருமை கர்த்தருடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, இது போன்ற அனுபவங்கள் நமது வாழ்க்கையிலும் வந்து சேரும். ಇಂಥ ಸನ್ನಿವೇಶಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಬರುತ್ತದೆ ಕೆಲವೊಮ್ಮೆ. நமது குறிக்கோளை அடையும்படிக்கு பல முயற்சிகள் எடுத்தும் எல்லாம் தோல்வியில் முடிவடைகின்றதான அனுபவங்கள் நமது வாழ்க்கையில். ನಾವು ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಟುವಂತೆ ತೆಗೆಯುವ ಎಲ್ಲ ಪ್ರಯತ್ನಗಳು ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ವಿಫಲವಾಗಿ ಹೋಗುವುದು. சில வேளைகளில் நம்முடைய தொழில் விஷயங்களில் நாம் எடுக்கிற முயற்சி தோல்வி அடைகிறது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಉದ್ಯೋಗದ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಪ್ರಯತ್ನಗಳು ಅದು ಸೋಲಿನಲ್ಲಿ இன்னும் ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತದೆ. சில நேரங்களில் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், உறவுகளை பற்றிய விஷயங்களில் நம் கணவனோடு அல்லது மனைவியோடு அல்லது பிள்ளைகளோடு அல்லது மாமியார் மாமனாரோடு ஒப்புரவாக பல முயற்சி எடுத்தும் அதற்குரிய பலனை காண முடியாமல் சோர்ந்து போகிறோம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಬೆಳೆಸಬೇಕೆಂದು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಯತ್ನಗಳು, ಅಂದರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ, ಹೆಂಡತಿ ಗಂಡನೊಂದಿಗೆ, ಹೆತ್ತವರು ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ, ಅಥವಾ ನಮ್ಮ ಅತ್ತೆಯವರೊಂದಿಗೆ, ಮಾವನವರೊಂದಿಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿರುವ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಪ್ರಯತ್ನಗಳು ಅದು ಸೋಲಿನಲ್ಲಿ ಮುಗಿಯಬಹುದು. சில வேளைகளில் சில விசுவாசிகள் வந்து சொல்லுவதுண்டு, பாஸ்டர், நான் எடுக்க வேண்டிய எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்து விட்டேன், ஆனால் எல்லா முயற்சியின் முடிவு தோல்வியாய் முடிகிறது. ಕೆಲವರು ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ಬೋಧಕರೇ, ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಿದೆವು, ಆದರೆ ಒಂದರಲ್ಲಿಯೂ ಜಯ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ಸೋಲಿನಲ್ಲಿ ಮುಗಿದಿದೆ. கடந்து போகும் சூழ்நிலை யாருக்குமே தெரியவில்லை. ನಾನು ಹಾದು ಹೋಗುವ ಸನ್ನಿವೇಶಗಳು ಯಾರಿಗೂ என்னை ತಿಳಿದಿಲ್ಲ, யாரும் புரிந்து கொள்வதில்லை. ಯಾರು ನನ್ನನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இது உங்கள் நிலைமையாக இருக்குமானால் ಇದು ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯಾಗಿದ್ದರೆ சற்று கூட கூர்ந்து கவனியுங்கள். ಇನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் இந்த வசனத்தை கேட்கிறீர்களா? ಎಲ್ಲವೂ ಮುಕ್ತಾಯವಾಗಿದೆ ಎಂಬ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರೋ? அடுத்த 4ஆம் வசனத்துக்கு நாம் வருவோமாக. 4ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಬರೋಣ. 4ஆம் வசனத்துக்கு வரும்போது, விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். ಬೆಳಗಾಗುವಾಗ ಯೇಸು ದಡದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದನು. கவனிங்க பிரியமானவர்களே, ಗಮನಿಸಿರಿ ಪ್ರಿಯವಾದವರೇ, சோர்ந்து போய் காணப்பட்ட சீஷர்களை சந்திக்க ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த நேரம் மிகவும் நேர்த்தியான நேரமாயிருந்தது. ಸೋತು ಹೋಗಿದ್ದ ಶಿಷ್ಯರನ್ನು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ, ತನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯಕ್ಷಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಸರಿಯಾದ ಒಂದು ಸಂದರ್ಭವಾಗಿತ್ತು. ஒருவேளை அந்த காலையில் இயேசு அவர்களை சந்திக்க வராமல் இருந்திருப்பாரையாகில், ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಶಿಷ್ಯರನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಆ ಬೆಳಗಾಗುವಾಗ ಬಂದಿರದೇ உள்ளம் ಇದ್ದರೆ உடைந்து போயிருக்கலாம். ಅವರ ಹೃದಯಗಳು ಒಡೆದು ಹೋಗಿದ್ದಿರಬಹುದು. எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வியில் முடிவடைந்தது என்று சொல்லி அந்த கடற்கரை விட்டவர்கள் போயிருப்பார்கள். ತೆಗೆದುಕೊಂಡ ಪ್ರಯತ್ನಗಳೆಲ್ಲ ವಿಫಲವಾಯಿತು ಎಂದು ವೇದನೆಯಿಂದ, ದುಃಖದಿಂದ ಆ ಸಮುದ್ರದ ತೀರವನ್ನು ಅವರು ಮುಂದೆ ಸಾಗಿ ಮನೆಗೆ ತಿರುಗಿರಬಹುದು. ஆனால் ஏற்ற நேரம் அவர்களை சந்திக்க ಯೇಸು வந்தார். ಆದರೆ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನವರಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗಲಿಕ್ಕೆ ಬಂದನು. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட இப்படிப்பட்ட அனுபவங்களோட கடந்து போய் இருக்கலாம் அல்லது கடந்து போகிறவர்களாய் இருக்கலாம். ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ಇಂಥ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನೀವು ಹಾದು ಹೋಗಿರಬಹುದು, ಅಥವಾ ಇಂಥ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಎದುರಿಸುತ್ತಾ நீங்கள் ಇದ್ದಿರಬಹುದು. ஒருவேளை நினைக்கலாம், எனது எதிர்பார்ப்பெல்லாம் தோல்வியில் முடிந்தது, எதுவரைக்கும் காத்திருப்பது? ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಎದುರು ನೋಡುವಿಕೆ ಎಲ್ಲ ಸೋಲಿನಲ್ಲಿ ಮುಗಿದು ಹೋಗಿರಬಹುದು, ಎಷ್ಟರವರೆಗೆ ನಾನು ಕಾದಿರಬೇಕೆಂದು ನೀವು ಯೋಚಿಸುತ್ತಾ ಇರಬಹುದು. இந்த காலை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ, சோர்ந்து போகாதிருங்கள். ಸೋತು ಹೋಗಬೇಡಿರಿ. உங்கள் இருண்டு போன இரவாக இருக்குமாயினும் ஒரு விடியற்காலம் உண்டு என்பதை மறக்க கூடாது. ನಿಮ್ಮ ರಾತ್ರಿಯು ಕಾರ್ಗತ್ತಲೆಯಿಂದ ತುಂಬಿದ್ದರು, ಮುಂಚಾನೆ ಅಥವಾ ಪ್ರಕಾಶ ಆಗುವ ಒಂದು ಬೆಳಗಿನ ಜಾವ ಇದೆ ಎಂದು ನೆನ ಮರೆತು ಹೋಗಬೇಡಿರಿ. உங்கள் விடியற்காலம் வந்து கொண்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ಬೆಳಗಾಗುವ ಪ್ರಕಾಶಿಸುವ ಸಮಯವು ಬರುತ್ತಾ ಇದೆ. ஆதலால் சற்றும் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு கூட
பொறுமையாய் காணப்படுங்க. ಆದುದರಿಂದ ಸೋತು ಹೋಗದೆ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಕಾದಿರಿ. உங்களது இரவெல்லாம் எடுக்கிற முயற்சிகள் ஒன்றும் ಅಪ್ರಯೋಜನವಾಗಿ போகாது. ನೀವು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಪ್ರಯತ್ನಗಳು ಅದು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲ. அவர் ஏற்ற நேரம் வருவார். ಅವರು ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. அவருடைய வருகை வேகமாகவோ அல்லது தாமதமாகவோ இருக்காது. ಅವರ ಬರೋಣವು ಬೇಗನೆಯೋ ಅಥವಾ ತಡವಾಗಿಯೋ ಇರುವುದಿಲ್ಲ. ஏற்ற நேரம் அவருக்கு தெரியும். ಆತನು ಸರಿಯಾದ ಸಮಯವನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. ஏற்ற நேரம் அவர் வருவார். ಆತನು ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ நமது ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ. சூழலை மாற்றுவார். ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಆತನು அதனால் அந்த ಬದಲಾಯಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. காலை உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுவாயாக, ಆದುದರಿಂದ ನಿಮ್ಮ ಆತ್ಮನನ್ನು ನೋಡಿ ನೀವು ಹೇಳಿರಿ, என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ನನ್ನ ಆತ್ಮನೇ ನೀನು ಯಾತಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನೀನು ಕಳವಳದಿಂದ ஏன் சோர்ந்து போகிறாய்? ನೀನು ಯಾತಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸೋತು ಹೋಗುತ್ತಾ நீ ಇದ್ದೀಯಾ? காத்திருப்பது நிச்சயம் வரும். ನೀನು ಕಾದಿರುವುದು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರುತ್ತದೆ. ஒரு இரவு உண்டென்றால் அதைத் தொடர்ந்து ஒரு காலை நேரமும் இருக்கும். ಒಂದು ರಾತ್ರಿ ವೇಳೆ ಇರುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಒಂದು ಮುಂಚಾನೆ ಬೆಳಕಾಗುವ ಸಮಯವೂ ಇದೆ. யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರುವಾಗ இயேசு லாசருவின் கல்லறை அண்டை வந்தபோது பலரும் நினைத்திருப்பர் இயேசு மிகவும் தாமதமாய் வந்து விட்டார் என்று. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಲಾಸರನ ಸಮಾಧಿಯ ಬಳಿಗೆ ಬಂದಾಗ ಅನೇಕರು ನೆನೆಸಿದರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಡವಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂದು. இன்னும் சிலர் ஒருவரோடொருவர் முறுமுறுத்தும் இருப்பர், ஏ லாசரு மரித்து 4 நாட்களாயிற்று, இனி எந்த ಪ್ರಯೋಜನமும் இல்லை. ಒಂದು ವೇಳೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಅವರು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಿರಬಹುದು, ಲಾಸರನು ಸತ್ತು 4 ದಿನಗಳಾಗಿವೆ, ಇನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ಯಾವ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲವೆಂದು. நட்டமெடுக்கும் அனுபவம் அல்லவா? ದುರ್ವಾಸನೆ ಹೊಂದುವ ಅನುಭವವಲ್ಲವೇ? ஆம், சூழ்நிலை பார்க்கையில் ஒன்றும் நடக்க வாய்ப்பில்லை. ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನೋಡುವಾಗ ಒಳ್ಳೆಯದು ಯಾವುದು ಸಂಭವಿಸುವಾಗ ನಿರೀಕ್ಷೆ ஆனா ಇಲ್ಲ. உண்மை என்னவென்றால், ಆದರೆ ಸತ್ಯವೇನೆಂದರೆ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று கூறினவராகும் இங்கே லாசருவின் கல்லறை அண்டே வந்திருப்பார். ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವು ಜೀವವು ಆಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಈ ಸಮಾಧಿಯ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. மானுஷிகமாய் பார்க்கையில் ಮಾನುಷಿಕವಾಗಿ ನೋಡುವಾಗ லாசரு எழும்ப எந்த வாய்ப்பும் இல்லை. ಲಾಸರನು ಎದ್ದೇಳಲಿಕ್ಕೆ ಯಾವ ನಿರೀಕ್ಷೆಯೂ ಇಲ್ಲ. ஆனால் வந்திருக்கிறவர் யார் என்றால், ಆದರೆ ಬಂದಿರುವಾತನು ಯಾರೆಂದರೆ மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் ஜெயம் எடுக்கக்கூடியதான திறவுகோல் உடையவராகும் இங்கே வந்திருப்பது. ಮರಣದ ಮೇಲೆಯೂ ಪಾತಾಳದ ಮೇಲೆ ಜಯ ಹೊಂದಿದ ಅದರ ಬೀಗದ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವಾತನು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. அவர் சொல்கிறார், வாசலில் அண்டை புரட்டப்பட்டு வைத்திருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள். ಆತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಸಮಾಧಿಯ ಬಾಗಿಲಿನ ಮುಂದೆ ಇರುವ ಕಲ್ಲನ್ನು ಉರುಳಿಸಿರಿ. கல்லறை வாசலண்டை நின்று அவர் கூறுகிறார், ಆತನು ಸಮಾಧಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, லாசருவே வெளியே வா. ಲಾಸರನೇ ಹೊರಗೆ ಬಾ. ஹalleluya. Hallelujah. அவருடைய வார்த்தை கேட்ட மாத்திரையிலே ಆತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣವೇ அந்த வார்த்தைக்குள் இருந்த ஜீவன் ಆತನ ಮಾತಿನಲ್ಲಿ ಇದ್ದ ಜೀವವು மரித்து 4 நாட்களாகி நாட்டம் எடுத்த லாசருவின் உடலுக்குள்ளே பாய்ந்தது. ಸತ್ತು 4 ದಿನಗಳಿಂದ ದುರ್ವಾಸನೆ ಹೊಡೆಯುತ್ತಾ ಇದ್ದ ಆ ಶರೀರದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿತು. மரித்து போன உறுப்புகளுக்குள்ளே ஜீவன் வந்தது. ಆ ಸತ್ತು ಹೋದ ಶರೀರದಲ್ಲಿ ಜೀವವು ಉಂಟಾಯಿತು. அற்புதம் நடந்தது. ಅದ್ಭುತವು ನಡೆಯಿತು. லாசரு வெளியே வந்தார். ಲಾಸರನು ಹೊರಗೆ ಬಂದನು. ஹalleluya. Hallelujah. அநேக நேரங்களில் நாம் நமது சூழ்நிலை பார்த்து முடிவுக்கு வந்து விடுகிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವೇ ಒಂದು ಮುಕ್ತಾಯವನ್ನು ಇಡುತ್ತೇವೆ. நாமே தீர்மானம் எடுக்கிறோம். ನಾವೇ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இது முடியாதையா, ಇದು ಸಾಧ್ಯ, இது நடக்காது, ಇದು ಅಸಾಧ್ಯ. ஹalleluya. Hallelujah. இந்த காலை உங்களை உற்சாகப்படுத்த வரும். ಆದರೆ ಈ ಮುಂಚಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸಲು உங்கள் ಬಯಸುತ್ತೇನೆ. இருளான இரவின் தோல்வியை மாற்றக்கூடிய நீதி சூரியன் உதிக்கும் போது இருட்டின் அந்தகாரத்தின் கிரைகள் நிச்சயம் மாறும்.
அங்கே வெளிச்சம் உண்டாகும். ಅಂಧಕಾರ ತುಂಬಿದ ಈ ರಾತ್ರಿಯ ವೇಳೆಯನ್ನು ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವಂತೆ ನೀತಿಯ ಸೂರ್ಯನಾಗಿರುವ ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುವವನಾಗಿದ್ದಾನೆ. மறுமை கர்த்தருடைய பிள்ளைகளே, ಆದುದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, மரித்து மண்ணோடு மண்ணாய் போனவர் அல்ல நீங்களும் நானும் சேவிக்கும் ஆண்டவர். ಸತ್ತು ಮಣ್ಣಿಗೆ ಸಮಾನವಾಗಿ ಹೋದ ದೇವರಲ್ಲ ನಾವು ಮತ್ತು ನೀವು ಸೇವಿಸುವ ದೇವರು. ಜಯಮೆಡುತ್ತவர், ಆತನು ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದ பிசாசுமே ஜெயமெடுத்தவர், ಸೈತಾನನ ಮೇಲೆ ಜಯವನ್ನು அவர் ஜீவிக்கிறபடியா ಆತನು ಜೀವಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. எந்த சூழ்நிலையை நாம் தைரியமாய் சந்திக்க முடியும். ಎಂತ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಸಂಧಿಸಬಹುದು. ஹalleluya, ஹalleluya. 4ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதிக்கு வருகையில் 4ನೇ ವಾಕ್ಯದ 2ನೇ ಭಾಗಕ್ಕೆ ನಾವು ಬರುವಾಗ அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியவில்லை. ಆದಾಗ್ಯೂ ಶಿಷ್ಯರು ಆತನನ್ನು ಯೇಸುವೆಂದು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ஒருவேளை அவர்களை ஆளுகை செய்த கவலையின் நிமித்தமோ அல்லது இன்னும் வெளிச்சம் உதிக்காதது நிமித்தமோ ಅವರಿಗೆ ರಾತ್ರಿಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸಂಭವಿಸಿದ ಸೋಲಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇದ್ದ ನಿರಾಶೆಯೋ ಅಥವಾ ಮುಂಚ ಸೋಲಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿರೋ ಕಾರಣದಿಂದ ಅವರು ಗ್ರಹಿಸಲಿಲ್ಲವೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. மகதலினா மரியாளை போலவே இந்த சீஷர்களும் இயேசுவை இன்னார் என்று அறிந்து கொள்ளவில்லை. ಮಕ್ಕಳದ ಮರಿಯಳಂತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇದ್ದಾನೆ ಎಂದು ಅವರು ಗ್ರಹಿಸಲಿಲ್ಲ. 5ஆம் வசனத்துக்கு வரும்போது 5ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ இயேசு அவர்களை நோக்கி, ಯೇಸು ಅವರನ್ನು ನೋಡಿ, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்றார். ಮಕ್ಕಳಿರ ಊಟಕ್ಕೆ ನಿಮಗೆ ಏನೂ ಇಲ್ಲವೇ ಎಂದು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அதற்கு அவர்கள் மறுமொழியாய் சொன்னார்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். ಅದಕ್ಕೆ ಅವರು ಉತ್ತರವಾಗಿ ಏನೂ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಕಲಿಯುವುದೇನೆಂದರೆ, நாம் இருக்கும் சூழ்நிலையை அல்லது நமது இயலாமையை அப்படியே ஆண்டவரிடம் எடுத்துரைக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்காய் கிரியை செய்வார். ಇಲ್ಲಿ ನಾವು ಕಲಿಯುವ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ನಾವು ಇರುವ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಇದ್ದಂತೆಯೇ ನಾವು ಆತನಲ್ಲಿ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುವಾಗ ಆತನು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ನಡೆಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. சில வேளைகளில் நம்முடைய தோல்வியை நாம் ஒத்துக்கொள்ளாத நிமித்தம்தான் ஆண்டவருடைய அற்புதத்தை தடை பண்ணுகிறோம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸೋಲನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದೆ ಅರಿಕೆ ಮಾಡದೇ ಇರುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. எங்கே விழுந்தோம் என்பதை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணினால் விழுந்த இடத்தினின்று கர்த்தர் நம்மை எழுப்புவார். ನಾವು ಎಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದೇವೆ ಎಂದು ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ ನಾವು ಎಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇವೋ ಅಲ್ಲಿಂದ ಆತನು ಎಬ್ಬಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருக்கு நாம் எதையுமே மறைக்க முடியாது. ಆತನಿಗೆ ನಾವು ಯಾವುದನ್ನು ಮರೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சீஷர்கள் ஒத்துக்கொண்டது போல, ஆண்டவரே நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் தோல்வியை ஒத்துக்கொண்ட போது 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார், ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ತಮ್ಮ ಸೋಲನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡರೋ, ತಮ್ಮಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲವೆಂದು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೋ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಂಡದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಮಾಡಿದ ಅದ್ಭುತವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ಆತನು ಅವರಿಗೆ ನೀವು ದೋಣಿಯ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಬಲ ಬೀಸಿದರೆ ಸಿಗುವುದು ಎಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல், ಅವರು ಯಾವ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳದೆ, சொன்னவர் இன்னார் என்று கூட புரிந்து கொள்ளாமல், ಹೇಳಿದ ಆತನು ಇಂಥವನು ಎಂದು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳದೆ அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால்
அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ಹೇಳಿದ ಮಾತಿನಂತೆ ಅವರು ವಿಧೇಯರಾದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರ ಬಲೆಯು ಎಳೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗದಷ್ಟು ಭಾರದಿಂದ ಮೀನುಗಳಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿತು. இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ಈ ವಾಕ್ಯದ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಲಿಯುವುದೇನೆಂದರೆ, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ನಾವು ಎಂಥ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ஆண்டவர் இயேசு சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அங்கு அற்புதம் நிச்சயம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುವ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯ ಜಯ. சில வேளைகளில் ஆண்டவர் சொல்லுவது நமக்கு புரியாம இருக்கலாம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಹೇಳುವ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಗ್ರಹಿಕೆಗೆ ಮೀರದೇ ಇರಬಹುದು. சிலது கடினமாய் தோன்றலாம். ಕೆಲವು ಕಠಿಣವಾಗಿಯೂ ಕಾಣಲ್ಪಡಬಹುದು. அல்லது நம்முடைய மந்தமான புத்திக்கு எட்டாததாயும் தோன்றலாம். ಅಥವಾ ನಮ್ಮ ಮಂದವಾದ ಬುದ್ಧಿಗೆ ಅದು ನಿಲುಕದೇ ಇರಬಹುದು. எந்த கேள்வியும் கேட்காமல், ಆದರೆ ಯಾವ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳದೆ, ஒரு சிறு குழந்தையை போல ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗುವಿನಂತೆ அவரது வார்த்தை பெற்றுக்கொண்டு ಆತನ ಮಾತನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು நம்பிக்கையோடு ನಂಬಿಕೆಯಿಂದ கீழ்ப்படிவோமேயானால் ವಿಧೇಯರಾಗುವುದಾದರೆ அங்குதான் அற்புதம் ಅಲ್ಲಿ நிச்சயம். ಅದ್ಭುತ ನಿಶ್ಚಯ. ஹல்லேலூயா. Hallelujah. 11ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது 11ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಬರುವಾಗ 153 பெரிய மீன்களை பிடித்தார்களா? ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅದು 153 ದೊಡ್ಡ ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿದರು. சிறிய நெத்தலியோ கப்பியோ அல்ல, ಚಿಕ್ಕ ನತ್ತೋಲಿಗಳೋ ಗಪ್ಪಿಗಳೋ ಅಲ್ಲ, 153 பெரிய மீன்கள். அப்படின்னா அதை இழுக்க கூட மிக பிரயாசப்பட்டார்கள். 153 ದೊಡ್ಡ ಮೀನುಗಳನ್ನು ಅವರು ಹಿಡಿದರು. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬಲೆಯನ್ನು ಎಳೆಯುವುದಕ್ಕೂ ಕಷ್ಟಕರವಾಗಿತ್ತು. இந்த பகுதி என்னை யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நடத்துகிறது. ಈ ಸನ್ನಿವೇಶವು ನನ್ನನ್ನು ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕಡೆಗೆ ನಡೆಸುತ್ತಾ கானா ஒரு கல்யாணத்தை குறித்து அங்கே வாசிக்கிறோம். ಅಲ್ಲಿ ಕಾನಾ ಊರಿನ ಮದುವೆಯ ಕುರಿತಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. எல்லாருக்கும் திராட்சரசம் வரை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಎಲ್ಲರಿಗೂ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னும் திராட்சரசம் குடிக்க வேண்டிய பலரும் அங்க இருக்காங்க. ಇನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕುಡಿಯಲಿಕ್ಕಿರುವ ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ. திராட்சரசம் குறைந்து ಆದರೆ ದ್ರಾಕ್ಷಾರಸವು இல்லாமற் போயிற்று. ಮುಗಿದು ಹೋಯಿತು. சூழ்நிலை பாருங்க. அந்த கல்யாண வீட்டில் அந்த விருந்து அறைக்குள் எத்தனை பதட்டம் உண்டாயிருக்கலாம். ದ್ರಾಕ್ಷಾರಸವು ಸಾಲದೆ ಹೋದುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಗಲಿಬಿಲಿ ಗೊಂದಲವಿದ್ದಿರಬಹುದು. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ಯೇಸುವಿನ ತಾಯಿ ಓಡಿ வந்து இயேசுவிடத்தில் விஷயத்தை சொல்லுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಾಯಿಯು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು ಹೇಳುತ್ತಾ அது ಇದ್ದಾನೆ. மட்டுமல்ல, வேலைக்காரை பார்த்து சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತನು ಆ ಕೆಲಸದವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆತನು ಹೇಳುವುದನ್ನು ನೀವು ಮಾಡಿರಿ. இயேசு அந்த வேலைக்காரை பார்த்து சொல்கிறார், ಯೇಸು ಆ ಕೆಲಸದವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾ வெளியே ಇದ್ದಾನೆ, வைக்கப்பட்ட 6 கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். ಹೊರಗೆ ಇದ್ದ 6 ಕಲ್ಲಿನ ಬಾಣಗಳನ್ನು ನೀರಿನಿಂದ ತುಂಬಿಸಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. கவனிங்க பிரியமானவர்களே, ಗಮನಿಸಿರಿ அங்க ಪ್ರಿಯವಾದವರೇ, வேண்டியது திராட்சரசமாகும். ಬೇಕಿರುವುದು ದ್ರಾಕ್ಷಾರಸ. ஆனா இயேசு என்ன சொன்னார்? ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನು அந்த ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ? கற்சாடிகளுக்குள்ள திராட்சைகளை போட சொன்னாரா? ಆ ಬಾಣಗಳಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಹಾಕಿರಿ ಎಂದು தண்ணீர் ஊற்ற ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? சொன்னார். ಇಲ್ಲ, ಆತನು ನೀರನ್ನು ತುಂಬಿಸಿರಿ ಎಂದು அந்த ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. வேலைக்காரர் வேண்டும் என்றால் தர்க்கம் பண்ணி இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಆ ಕೆಲಸದವರು ಬೇಕಿದ್ದರೆ ತರ್ಕ ಮಾಡುತ್ತಿರಬಹುದು. இயேசுவே அந்த ஜனங்களுக்கு வேண்டியது திராட்சரசம். ಯೇಸುವೇ ಆ ಜನರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು ஆனா ದ್ರಾಕ್ಷಾರಸವಾಗಿದೆ. நீரோ தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறீர். ಆದರೆ ನೀವು ನೀರನ್ನು ಹಾಕಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾ ஒருவனும் ಇದ್ದೀರಲ್ಲ. ஒரு கேள்வியும் ಆದರೆ கேட்கல. ಒಬ್ಬನು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು இயேசு ಕೇಳಲಿಲ್ಲ. சொன்ன வார்த்தை 100% அவர்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅವರು 100ಕ್ಕೆ 100 ವಿಧೇಯರಾದರು. கீழ்ப்படிந்த மாத்திரையில் ಅವರು ವಿಧೇಯರಾದ ತಕ್ಷಣ அங்கே அற்புதம் நடக்கிறது. ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಉಂಟಾಯಿತು. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. இயேசு இப்படி ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்கிறார், ಯೇಸು ಈಗ ಹೇಳುತ್ತಾ நீங்கள் ಇದ್ದಾನೆ, இப்பொழுது அந்த திராட்சரசத்தை மொண்டு பந்தி விசாரிப்பு காரண கையில கொடுங்கள். ಆತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಈಗ ಅದನ್ನು ತೋಡಿಕೊಂಡು ಹೋಗಿ ಔತಣದ ಪಾರುಪತ್ಯಗಾರನಿಗೆ ಕೊಡಿರಿ. பந்தி விசாரிப்புக்காரன் ருசித்த பிறகு அவனுக்கு ஆச்சரியம். ಈ ಪಾರುಪತ್ಯಗಾರನಿಗೆ ರುಚಿ ನೋಡಿದ ನಂತರ ಆಶ್ಚರ್ಯ. காரணம் இதன் ருசி இதற்கு முந்தி கொடுத்த திராட்சரசத்தை விட அதிகமாய் காணப்பட்டது. ಯಾಕಂದರೆ ಈ ದ್ರಾಕ್ಷಾರಸದ ರುಚಿಯು ಮುಂಚಿನ ದ್ರಾಕ್ಷಾರಸದ ರುಚಿಗಿಂತ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತ್ತು. நிறமற்றதான ருசியற்றதான அந்த தண்ணீரை
இயேசு நிறமுள்ளதும் ருசியுள்ளதுமான திராட்சரசமாய் மாற்றி கொடுத்தார். ಬಣ್ಣವಿಲ್ಲದ ರುಚಿ ಇಲ್ಲದ ಸಾಧಾರಣ ನೀರನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ವರ್ಣದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರುವ ರುಚಿಯುಳ್ಳ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அற்புதம் நடக்க காரணம் என்ன? ಅದ್ಭುತವು ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? இந்த வேலைக்காரர்கள் இயேசு சொன்ன வார்த்தைக்கு ಈ கீழ்ப்படிந்தார்கள். ಕೆಲಸದವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ಅವರು ವಿಧೇಯರಾದರು. இன்றைக்கு என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ಇಂದು ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ஆண்டவருடைய ಪ್ರಿಯ வசனம் ದೇವ உனக்கு நேராய் ಜನರೇ, வரும்போது, ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ನೇರವಾಗಿ ஆண்டவர் பல ಬರುವಾಗ, முறையில் பேசும்போது, ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಅನೇಕ ಸಮಯ ಮಾತನಾಡುವಾಗ, சொந்த புத்தியில் சாய்ந்து கொண்டு பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳದೆ ஒரு குழந்தை போல விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது, ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗುವಿನಂತೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಅಂಗೀಕರಿಸುವಾಗ, ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் போது, ಹೊಂದಿಕೊಂಡು ನೀವು ವಿಧೇಯರಾಗುವಾಗ அங்குதான் அற்புதம் நடக்கும். ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಉಂಟಾಗುತ್ತದೆ. வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, அன்றைக்கு இயேசு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். ಅಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಿದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಂದು ಆತನು ಅದ್ಭುತವನ್ನು இரவெல்லாம் ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. பிரயாசப்பட்ட சிஷ்யர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ಪ್ರಯಾಸಪಟ್ಟ ಶಿಷ್ಯರಿಗೆ ಒಂದು ಸಿಗಲಿಲ್ಲ. ஆனால் இயேசுவின் வார்த்தையில் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತಿಗೆ ಅವರು ವಿಧೇಯರಾದರು. வேளை பேதுரு எல்லா பக்கமும் வலை போட்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಪೇತ್ರನು ಎಲ್ಲಾ ಕಡೆಯೂ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿದಿರಬಹುದು. இயேசு ஆண்டவரிடத்திலே சொல்லலாம், ஆண்டவரே எல்லா பக்கமும் வலை போட்டு பார்த்து விட்டேன். ಪೇತ್ರನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ದಿರಬಹುದು, ನಾನು ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ஆனா ಹಾಕಿದ್ದೇನೆ. ஒரு வார்த்தை அவன் சொல்லல. ಆದರೆ ಒಂದು ಮಾತನ್ನು இயேசு ಪೇತ್ರನು சொன்ன வலதுபுறமாய் வலை போடுங்கள். ಯೇಸು ಹೇಳಿದನು, ಬಲಗಡೆ ನೀವು ಬಲೆಯನ್ನು போட்டார்கள். ಹಾಕಿರಿ. ಅವರು ಹಾಕಿದರು, அற்புதம் நடந்தது. ಅದ್ಭುತವು ನಡೆಯಿತು. அதே ஆண்டவர் இன்றைக்கும் ಅದೇ ದೇವರು ಇಂದು நமக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக ನಮಗೂ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. சொந்து போன ಶಿಷ್ಯರಿಗೆ ஆண்டவர் இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். ಸೋತು ಹೋದ ಶಿಷ್ಯರಿಗೆ ಯೇಸು ತನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯಕ್ಷಪಡಿಸಿಕೊಂಡನು. வார்த்தை கேட்க நீங்கள் யாராய் இருந்தாலும், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ನೀವು உங்க ಯಾರೇ சூழ்நிலை ಆಗಿದ್ದರೂ, எப்படிப்பட்டதா ನಿಮ್ಮ இருந்தாலும், ಸನ್ನಿವೇಶ ಯಾವುದೇ ಆಗಿದ್ದರೂ இயேசு உங்க சூழ்நிலையை மாற்றக்கூடியவராக உங்கள் இல்லங்களுக்கு வந்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತೆ ಆತನು ನಿಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿದ್ದಾನೆ. நீங்கள் யோசிக்கலாம், இந்த லாக்டவுன் நாட்களில் எங்க குடும்ப தேவைகள் எப்படி ஐயா சந்திப்பது? ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೇಳಬಹುದು, ಲಾಕ್ಡೌನ್ ಅವಧಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಅಗತ್ಯವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ பல ಪೂರೈಸುವುದು? கேள்விகள் உங்கள் மனதில் எழும்பலாம். ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು, ಪ್ರಶ್ನೆಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ அன்றைக்கு ಉದ್ಭವಿಸಬಹುದು. அற்புதம் செய்த அதே ஆண்டவர், ಆದರೆ ಅಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಿದ ಅದೇ அவர் ದೇವರು, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத, ಆತನು ನಿನ್ನೆ ಇಂದು ಎಂದೆಂದಿಗೂ அவரை ಮಾರ್ಪಡದವನಾಗಿದ್ದಾನೆ. பற்றிக் கொள்ளுவோம், ಆತನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. வார்த்தை கீழ்ப்படிவோம், ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗೋಣ. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். ಸಂದೇಹಕ್ಕೆ ಅವಕಾಶ அப்படி ಮಾಡಿಕೊಡಬೇಡಿರಿ. கண்களை மூடி நாம் ಹಾಗೆ ஜெபிக்க ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எல்லா கண்களும் மூடப்பட்டு எல்லா தலைகளும் வணங்கப்படட்டும். ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಡಲಿ, ಎಲ್ಲ ಶಿರಗಳು ಬಾಗಲಿ. நீங்கள் கடந்து போகிற பாதை மனுஷன் என்ற நிலையில் எனக்கு தெரியாம இருக்கலாம். ನೀವು ಹಾದು ಹೋಗುವ ಸನ್ನಿವೇಶವು ಮನುಷ್ಯನಾಗಿರುವ ನನಗೆ ತಿಳಿಯದೇ உங்க ಇರಬಹುದು. உள்ளத்தின் வேதனை எனக்கு புரியாம இருக்கலாம். ನಿನ್ನ ಹೃದಯದ ವೇದನೆಯು ನನಗೆ ತಿಳಿಯದೇ ಇರಬಹುದು. ஆனா இந்த காலை நீங்கள் இருக்கும் இடத்திலே ஒருவர் வந்திருக்கிறார். ಆದರೆ ಈ ಮುಂಚಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ yes. ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದಿರುವ ಒಬ್ಬಾತನು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் சொந்து போன சிஷ்யர்களை சந்திக்க அதிகாலையில் இயேசு அங்கே வந்து நின்றார். ರಾತ್ರಿ ಇಡೀ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಒಂದು ಮೀನನ್ನು ಸಿಗದೇ ಇದ್ದ ಶಿಷ್ಯರ ಬಳಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುತ್ತಾ இந்த ಇದ್ದಾನೆ. ராத்திரி என்னை கேட்கிற சகோதரே சகோதரியே, ಈ ಮುಂಚಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ ராக்காலம் ಸಹೋದರಿಯೇ, தொடராது. ನಿನ್ನ ರಾತ್ರಿಯು ಮುಂದುವರಿಯುವುದಿಲ್ಲ. உனக்கு ஒரு ராக்காலம் இருக்குமேயானால்
ನಿನಗೆ ಒಂದು ರಾತ್ರಿಯ ಸಮಯ ஒரு விடிய ಇರುವುದಾದರೆ காலமும் உண்டு. ಒಂದು ಮುಂಚಾನೆಯು ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ சொந்து ಕಾದಿದೆ. போகாதே. ಸೋತು ಹೋಗಬೇಡ. உன்னை சந்திக்கும் ஆண்டவர் உன் அருகில் வந்திருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಸಂಧಿಸುವ ದೇವರು ನಿನ್ನ ಸಮೀಪದಲ್ಲಿ அவர் ಬಂದಿದ್ದಾನೆ. அற்புதம் செய்ய ಆತನು வந்திருக்கிறார். ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಅದ್ಭುತವನ್ನು உன் தேவை சந்திக்க ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. வந்திருக்கிறார். ನಿನ್ನ ಅಗತ್ಯವನ್ನು ಆತನು அவர் ಪೂರೈಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போமா? ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அன்பின் பரலோக பிதாவே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆಯಾದ இந்த ದೇವರೇ, கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ಈ ಮುಂಚಾನೆ ವೇಳೆಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ எந்த ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. நோக்கத்தோடு இந்த வசனத்தை எங்களுக்கு தந்தீரோ, ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ಈ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು அந்த ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದೀರೋ, நோக்கத்தை நிறைவேற்றாமல் அந்த வசனம் வெறுமனே திரும்பாது. ಆ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸದೆ ಈ ವಾಕ್ಯವು ಹಿಂದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. காலை அடியார்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே ದೇವರೇ, ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ பிள்ளைகளுடைய உள்ளத்தின் வேதனைகளுக்கு, ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ವೇದನೆಗಳಿಗೆ, அவர் சந்திக்கிற சவால்களுக்கு ಅವರು ಸಂಧಿಸುತ್ತಾ ಇರುವ இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ பரிகாரம் உண்டாவதாக. ಪರಿಹಾರ ಉಂಟಾಗಲಿ. அற்புதமான வழிகளை திறப்பீராக. ಅದ್ಭುತವಾದ ಮಾರ್ಗಗಳನ್ನು ತೆರೆಯಬೇಕೆಂದು நாங்கள் ಬೇಡುತ್ತೇವೆ. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் எங்களுக்கு அற்புதம் செய்பவர் இன்னும் ஜீவிக்கிறபடியால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ನಾವು ಯೋಚಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ನೆನೆಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಿರುವ ದೇವರು ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ பிள்ளைகள் ಮಾಡುತ್ತೇವೆ. பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் எதுவாயிருந்தாலும் ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನೋಡುತ್ತಾ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವ ವಿಷಯ ಯಾವುದೇ ಆಗಿದ್ದರೂ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ காரியம் நடக்கட்டும் என்று சொல்லுகிறோம். ಕಾರ್ಯವು ನೆರವೇರಲಿ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. வியாதிகளாயிருக்குமையானால் ದೇವರ ವ್ಯಾಧಿ ಆಗಿದ್ದರೆ இயேசுவின் நாமத்திலே விடுதலை கோருகிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. நம்முடைய வசனத்தின் வல்லமை பிள்ளைகள் அனுபவிக்க ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಅದ್ಭುತ ಶಕ್ತಿಯನ್ನು ಅನುಭವಿಸಲಿ. இந்த லாக்டவுன் நாட்களில் ಈ ಲಾಕ್ಡೌನ್ ದಿನಗಳಲ್ಲಿ நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாயிருப்பீராக, ನಿನ್ನ ಜನರಿಗೆ ನೀನು ಆಶ್ರಯ ಗಿರಿಯಾಗಿರು, தஞ்சமாயிருப்பீராக, ನೀನು ಕೋಟೆಯಾಗಿರು ಸ್ವಾಮಿ, பாதுகாப்பாயிருப்பீராக. ನೀನು ರಕ್ಷಕನಾಗಿರು ಸ್ವಾಮಿ. குடும்பங்களை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் காவலாயிருக்கட்டும். ಕುಟುಂಬದ ಸುತ್ತಲೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು ರಕ್ಷಣೆಯಾಗಿ ಕಾಪಾಡಲಿ. உமது நாமம் எங்கள் நிமித்தம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ನಿನ್ನ ನಾಮವು ನಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಈ ವಾಕ್ಯದಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கடைசி ஆசீர்வாதம் சொல்லுவதற்கு முன்பாக ಕಡೆಯ ಆಶೀರ್ವಾದ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ நீங்கள் ஒரு சிலர் உங்கள் காணிக்கைகளை, தசம பாகங்களை சர்ச் அக்கவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களது நன்றிகள். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು, ದಶಾಂಶಗಳನ್ನು ಚರ್ಚ್ ಅಕೌಂಟಿಗೆ ನೀವು ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆಗಳು. இன்னும் சிலர் கூகுள் பே அல்லது ஃபோன் பே உள்ளவர்கள் யூபிஐ மூலமாக அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டிருக்கீங்க. ಇನ್ನು ಕೆಲವರು UPI ನಿಮಿತ್ತವಾಗಿ, ಗೂಗಲ್ ಪೇ, ಫೋನ್ ಪೇ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀವು ವರ್ಗಾಯಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. உங்களுக்கு எங்களது நன்றிகள். ನಿಮಗೂ ನಮ್ಮ ವಂದನೆಗಳು. இதை குறித்த இன்னும் ஏதாவது விவரம் உங்களுக்கு வேண்டுமானால் ಇದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿನ ವಿವರಗಳು ಬೇಕಿದ್ದರೆ எங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ನೀವು ಫೋನಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಬಹುದು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ஒரு ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நிமிடம் உங்கள் காணிக்கை கொடுத்த உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ அன்பின் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. பரலோக பிதாவே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ஆண்டவரே, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக காணிக்கை தசமாங்களை கொடுக்கிற அருமை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ದೇವರ ಬ್ಯಾಂಕ್ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಿರುವ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆண்டவரே, ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. கரங்களை பலப்படுத்தும். ಹಸ್ತಗಳನ್ನು ஒரு ಬಲಪಡಿಸಬೇಕೆಂದು குறையும் ಬೇಡುತ್ತೇವೆ. இல்லாமல் கர்த்தர் எல்லா துறையிலும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸಬೇಕೆಂದು இந்த ಬೇಡುತ್ತೇವೆ. மார்க்கங்கள் மூலமாய் காணிக்கை அனுப்ப முடியாமல் காணிக்கைகளை சேர்த்து வைத்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர்
இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ದೇವರೇ ಇದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ವರ್ಗಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾಗದೆ ಹಾಗೆ ಇಡುತ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ ದೇವರೇ. அவருடைய வாழ்க்கையின் எல்லா தேவையும் சந்திங்க. ಅವರ ಜೀವಿತದ ಎಲ್ಲ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಪೂರೈಸು ಸ್ವಾಮಿ. பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ನಿನ್ನ ಕೃಪೆ ನೆಲೆಗೊಳ್ಳಲಿ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ಆಮೆನ್. ನಮ್ಮ ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯು, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ, ಶಾಂತಿ, ಸಮಾಧಾನವು ನಮ್ಮ ಎಲ್ಲರೊಂದಿಗೂ ಇವಾಗಲೂ ಸದಾ ಕಾಲವೂ ಇರಲಿ. ಆಮೆನ್. ಇದುವರೆಗೆ ಜಯ ಕೊಟ್ಟಿದ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் உங்கள் வீடுகளிலே தங்கும்படி ஒரு முறை கூட வேண்டிக் கொள்கிறேன். ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಅವಧಿಯು ಮುಗಿಯುವವರೆಗೂ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿಯೇ ತಂಗಿರಿ ಎಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. கொடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்க நான் விசுவாசிக்கிறேன். ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಪ್ರಾರ್ಥನಾ ಭಿನ್ನಹಗಳನ್ನು ಗೋಸ್ಕರವಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ ಎಂದು ನಂಬುತ್ತೇನೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು God bless ಆಶೀರ್ವದಿಸಲಿ. you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Amen.